என் பிள்ளைதான் எங்களுக்கு உயிர். ஒரு 15 நாளாச்சு அவங்க மக்களை பார்த்து அவங்க பேச்சு கேட்டு அங்க சொல்றது எங்க கண்ணு முன்னால காட்டுங்க ஐயா. இப்ப திமுகோடு தேவர்களெல்லாம் போய் பிள்ளைகளை காப்பாத்தி நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும். நாராயணா நாராயணா. தேனி மாவட்டம் கோடாங்குடியை சேர்ந்தவர் செல்வம், அவங்க மனைவி சித்ராதேவி, அவங்க அம்மா சரஸ்வதி, அவங்க 3 பேரும் கடந்த நம்ம ஆகஸ்ட் 14/8 நேபாள் மானசரோவர் கைலாஸ் யாத்திரைக்கு போனவங்க. இன்றைக்கி திரும்ப வேண்டிய டைம், இன்ன வரைக்கும் ரீச் ஆகலை. அவங்க நேற்று நேபாளத்தில் வெள்ளம் நடந்திருக்கு. அவங்கள பற்றி இடையில கம்யூனிகேஷன் புறமே கட் ஆகிருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க எங்களோட லிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ லிங்க் கனெக்ஷன் கம்யூனிகேஷன் கட் ஆகிருச்சு. இப்போ நம்ம தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க வந்திருக்கோம். மனு கொடுத்துருக்கோம். அவங்க சென்னைக்கு அனுப்பிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநில அரசாங்கம், நம்ம இந்திய அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இதில் உடனடியாக தலையிட்டு அவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவங்க 14ஆம் தேதி என்னோட தம்பி, அம்மா, தம்பி வீட்டுக்கார அம்மா 3 பேர் கைலாச மானசரோவர் யாத்திரைக்காக போயிருந்தாங்க. போன 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கான்டாக்டில் இருந்தாங்க. நேற்று இருந்து அவங்க கான்டாக்டில் இல்லை. டிவி நியூஸில் வந்து நேபாளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய அழிவு ஏற்பட்ட மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால் என் தம்பி, அம்மா அவங்களை மீட்டு தர சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் போய் இன்னைக்கு மனு கொடுத்து வந்துருக்கலாம். அவங்க வந்து உரிய விசாரணை நடத்தி கரெக்டான பதிலை தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு. எங்கேருந்து கிளம்புறாங்க? ஆக்சுவலாக அவங்க சென்னையிலேருந்து கிளம்புனாங்க. சென்னையிலேருந்து மும்பை போய், மும்பைலேருந்து காத்மாண்டு போய், காத்மாண்டுலேருந்து வந்து எப்போ கடைசியா நீங்க பேசுறாங்க? 25ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:30 வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்தாங்க. டெய்லி ஈவினிங் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நேற்று எதுவுமே பேசலை. நியூஸில் இல்லைன்னா நேபாளத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பார்த்த பிறகு நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள அரசு அதிகாரிகள் வந்து அவங்கள மீட்டு அவங்கள கூட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழக அரசு அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க கூட்டு வந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாரும் கோயில் போயிட்டு வருமே, என் பிள்ளைகளை பாட்டு போச்சு. நைட்டு 11 மணிக்கு போன் வந்துச்சு. எங்களுக்கு தெரியும். நாத்தனா, என் மக, என் மருமே 3 பேரும் போனாங்க. நீங்க எப்ப இடையில பேசுறீங்க? பேசல. செவ்வாய்க்கிழமை என் பேரும் சொன்னேன். இந்த பேர் இங்க இருக்கியா சொன்னேன். அம்மாச்சி வெள்ளிக்கிழமை 12 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க அம்மா அப்படின்னு சொன்னேன். அரசாங்கம் வந்து எங்க வீட்டுக்கு இப்ப வந்து எனக்கு